ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி தாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குங்க. ஈவினிங் டீ காஃபியோட நம்ம இந்த போண்டாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதில் நம்ம சோடா எதுவுமே சேர்க்காமல் செய்ய போகிறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க நம்ம போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன டீ டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த மெஷரிங் கப்பாலையும் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். ஒரே அளவாக தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இதில் நீங்கள் அளக்குறீங்களோ எல்லாமே அதே அளவில் அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் நான் சேர்த்துருக்கேன். நான் சாப்பாட்டு பச்சரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அரைக்கும் போது இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணுங்க. 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசியும் உளுந்தையும் நான் ஒரு 1.5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த அரிசி உளுந்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. நம்ம இந்த தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதுனால தான் நம்ம ஊற வைக்கும்போது நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கோன்னு சொன்னேங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அரிசியும் உளுந்தையும் இப்போ நல்லா பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. நம்ம எடுத்த இந்த அளவுக்கு 4 பேர் அளவுக்கு தாராளமாக நம்ம ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அரிசி உளுந்தும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா வழுவழுன்னு நைஸாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பதத்தில் பாருங்கள், நல்லா நைஸாக கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக இப்போ இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசியை உளுந்து எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதாவது நம்ம அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்தோம், அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்தோம், அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே ஒரு சின்ன டீ டம்ளர் கிளாஸில் தாங்க எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கனாலும் இதே அளவுகளில் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதே அளவுகளில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு போண்டா உள்ள நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இப்போ மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. போண்டாக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம போண்டாக்கு தேவையான சேர்க்குற பொருளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் பொடியாக கட் பண்ண 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாங்க. காரம் கூட தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் காரமே சேர்த்துக்கலாம். இதில் நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. நல்லா இந்த மாதிரி பிசையும் போது அதுலேருந்து தண்ணி விட்டு மாவு இன்னும் நமக்கு நல்லா லூஸ் ஆகும். அதனால் நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் வரைக்கும் இதே மாதிரி நல்ல மாவு வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. போண்டா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. கூட தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பச்சை மிளகாயோட காரமே உங்களுக்கு போதும்னா நீங்கள் கூட இன்னும் பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது காரம் இன்னும் சூப்பராக இருக்கும். வெறுமனே சாப்பிட்லாங்க. அதே மாதிரி நல்ல போண்டாவோட கலரும் நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட பதம் இன்னமும் திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு போண்டா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க.
இப்போது இதில் நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். கடாயில் நம்ம போண்டா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதிலேருந்து 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நம்ம கரெக்டான பக்குவத்தில் கலக்கும் போது தான் போண்டாவோட கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், மாவு போடும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக விழணும். மாவு மட்டும் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் கரெக்டாக கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போண்டா சூப்பராக கிடைச்சிடுங்க. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. நல்ல சூடான எண்ணெயில் போடும்போது தாங்க போண்டா வெந்து மேலே எழும்பி வரும், எண்ணெயும் இழுக்காது. இப்போ அதுவே பாருங்கள் தானே நல்லா எழும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டம்ளர் டீயோ காஃபியோட இந்த போண்டா வச்சு சாப்பிடும்போது எத்தனை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நல்லா சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கணும். போண்டா போடும்போது மட்டும்தான் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். போட்டதுக்கப்புறம் அது வெந்து மேலே எழும்பி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ தான் போண்டா நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. நம்ம மாவு லூஸாக போட்டதுனால எங்கே எண்ணெய் அதிகமாக இழுக்கும்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு போண்டாக்கு எண்ணெய் இழுக்காது. இப்போது ஒரு பேட்ச் நம்ம போட்டு பொரித்து எடுத்தாச்சு. மிச்சம் மீதி இருக்கிற மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக ஒரு ஈவினிங் டைமுக்கு சூப்பராக டேஸ்ட்டான போண்டாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.